பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதன் மூலமாக சமஸ்த மனித குலத்திற்கு உள்ள அனைவருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா பிரச்சனைக்கும் உரிய ஒரே தீர்வாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் வீரனா வந்தவன் மன தடுமாற்றம் ஏற்படுது. அவனுக்கு உறவினர்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே பகைவர்கள் எல்லாம் இப்போ உறவினர்களாக தெரிகிறாங்க. அதனால் அவனுக்கு ஒரு மனக்குழப்பம் உண்டாகி என்ன பண்ணுறான், அவன் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிடுறான். எது எனக்கு மேலானது சிறந்தது, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, நீ எனக்கு சொல்லு அப்படின்னு என்ன பண்ணுறா, பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிடுறான். பகவான் அவனுக்கு மேலான ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். இதுதான் உனக்கு தீர்வாக இருக்க போகின்றது. பண்டிதாக ந அனுஷோச்சந்தி அப்படின்ட்டு தொடங்க. அறிவாளி கவலைப்பட மாட்டான். எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ண மாட்டான், அறிவாளி கவலைப்பட மாட்டான். பிரச்சனைகளை கண்டு என்ன பண்ண மாட்டான், துவண்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அறிவாளி அப்படிங்கிறத தன்னை பற்றிய அறிவை உடையவன் கவலைப்பட மாட்டான் அப்படின்னு அந்த நான்கிறதுடைய அந்த உண்மை ஸ்வரூபத்தினுடைய லட்சணத்தை சொன்னார். ஆத்ம ஞானத்தை, சமஸ்த உபனிஷத்துகளின் சாரமாகிய ஆத்ம ஞானத்தை முதல்ல எடுத்தோடனே அவர் ஹையஸ்ட் என்ன பேச போகுது, இந்த நூல் எதை பற்றி பேச போகுது அப்படிங்கிறத முகவுரையாக முதல்ல சொல்லிட்டார். இதை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அடுத்து இதனுடைய ரொம்ப ஹையாக தெரியுது. இதுக்கு யோகியதை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை சொன்னார். அதை நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்போ 4வது அத்தியாயத்தில் திரும்பவும் ஞான யோகத்துக்கு வந்துட்டார். கர்மயோகம்ங்கிறது நமக்கு தகுதியை கொடுக்கக்கூடியது. இந்த ஞானத்தை பெறுவதற்கும் அந்த பெற்ற ஞானம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுப்பதற்கும் தகுதியை கொடுக்கக்கூடியது இந்த கர்மயோகம். அதை 3வது அத்தியாயத்தில் நம்ம விளக்கமாக பார்த்தோம். இப்போ திரும்பவும் மோட்சத்துக்கு நேரடி காரணமாகிய அந்த ஞான யோகத்தை சொல்கிறார். மோட்சத்துக்கு நேரடி காரணம் ஞான யோகம், அந்த ஞான யோகத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடியது கர்மயோகம் அப்படிங்கிறது அந்த முகவுரையோட 4வது அத்தியாயத்தை அவர் தொடங்கினார். இப்போ 4வது அத்தியாயத்தை நம்ம முடிச்சிட்டோம். கடைசி ஒரு ஸ்லோகம் இருக்குது. நம்ம அந்த சம்மரியை சொல்லிவிட்டு அதை படிக்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு தெளிவாக சம்மரியை முடிச்சுட்டு அந்த கடைசி ஸ்லோகத்துக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த அத்தியாயத்தில் என்ன பார்த்துருக்கோம், இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஞான கர்ம சந்நியாச யோகம். ஞானத்தினால் நான் அகர்த்தா என்று புரிந்து கொள்வது ஞான கர்ம சந்நியாச யோகம். அதான் சொல்ல போகிறார். எடுத்தோடனே பகவான் முதல்ல எடுத்தோடனே 1லேருந்து 3 வரைக்கும், முதல் ஸ்லோகத்திலேருந்து 3வது ஸ்லோகத்து வரைக்கும் இந்த ஞானத்தோட மகிமையை சொன்னார். இந்த ஞானம் எப்படிப்பட்டது, ஏன்னா இந்த ஞானம்தான் எல்லா காலத்திலும் எல்லா மனித குலத்திற்கும் துன்பத்துக்கு தீர்வாக உரியது இந்த ஞானம்தான். பொருளாதாரத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கலாம், நமக்கு வசதிகள் இருக்கலாம், ஆனால் நமக்கு நிம்மதி தான் நமக்கு கடைசியாக வேண்டியது இருக்குது. அந்த நிம்மதிக்குரிய படிப்பு இதுதான் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் காலங்காலமாக நிம்மதிக்கு இதுதான் ஒரே வழியாக இருந்தது அப்படின்னு முதல் 1லேருந்து 3 வரைக்கும் அந்த ஞானத்தினுடைய சிறப்பையும் அந்த ஞான பரம்பரையை சொன்னார். எப்படி மனு இக்ஷ்வாக்கு சொன்னார், அதை மனு சூரியனுக்கு சொன்னான், அந்த இல்லாமல் அந்த குரு பரம்பரையை பார்த்தோம். பார்த்துட்டு இதை நான் சொன்னேன் பகவான் சொன்னார். நான் இதை மனுவுக்கு சொன்னேன், மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னான், இக்ஷ்வாவுக்கு அந்த பரம்பரையை சொன்னார். இப்போ அர்ஜுனன் 4வதுல ஒரு கேள்வி கேட்டான். 4வது ஸ்லோகத்தில், நீ இப்போ தானே பிறந்திருக்க, நீ முன்னையே மனுவுக்கு சொன்னேன் சூரியனுக்கு சொன்னேன்னு சொல்கிறீ இல்லையா, அதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்கும்போது 5லேருந்து 8 வரைக்கும், 5வது ஸ்லோகத்துலேருந்து 8வது ஸ்லோகத்து வரைக்கும் பகவான் அவதார மகிமையை சொன்னார். உனக்கு உன்னுடைய பிறப்பு மட்டும்தான் தெரியும், எனக்கு எல்லாருடைய பிறப்பையும் தெரியும், நான் அனைத்தையும் உணர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அவதாரமாக இப்போ தான் சொல்கிறார். பகவான் நான் அவதரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 5லேருந்து 8 வரைக்கும் எப்போல்லாம் இந்த அவதாரம் உண்டாகின்றது அப்படிங்கும்போது, யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் இந்த தர்மம் குறைகின்றதோ, எப்பெல்லாம் மக்கள் இதை மறந்து போயிடுறாங்களோ, பணத்து பின்னாடியே தொடங்கிடுறாங்களோ, பணமே தெய்வம்னு என்ன பண்ணுறாங்க, பணம் இருந்தால் போதும்னு வாழ்க்கையில் எல்லாருக்கும் எப்போ பணம் தான் லட்சியம் அப்படின்னு வந்துருச்சோ அப்போ கண்டிப்பாக மனுஷனுக்கு நிம்மதி இருக்காது. எப்போ நமக்கு லட்சியம் பணம் ஆயிடுச்சோ அப்போ என்ன ஆயிடுது, நமக்கு நிம்மதி 2வது ஆயிடுது இல்லை, அப்புறம் எப்படி நிம்மதி வரும் நமக்கு?
அப்போ எப்போல்லாம் மனுஷன் பொருளுக்கு அடிமை ஆகிடுறானோ, பதவிக்கு அடிமை ஆகின்றானோ, விஷய சுகத்துக்கு அடிமை ஆகின்றானோ, அப்போ அவனுக்கு நிம்மதிங்கிறது என்ன ஆயிடுது? ரெண்டாக வந்துடுது நமக்குன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு பணம் தான் முக்கியமாக இருக்கும்போது என்ன ஆயிடுது? நிம்மதி கூட ரெண்டாம் பட்சமாயிருது, உறவுகள் ரெண்டாம் பட்சமாயிருது. பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு என்ன பண்ணிடுறோம்? முதல்ல பணத்தை எல்லாம் சம்பாதிச்சிடுறோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ நிம்மதியே இல்லையே நம்மக்கிட்ட, பணம் இருக்குது, இதை வச்சுட்டு என்ன பண்ண? ஏசி ரூமில் நல்ல மாளிகையில் தனியாக உட்காந்துட்டு தூக்கம் வராமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? புரண்டு படுத்துட்டு இருக்கோமே. அப்போ என்ன பண்ணுறோம்? நிம்மதி இல்லை. அப்போ எப்போல்லாம் மனிதனுக்கு பணம் லட்சியம் ஆகின்றதோ, எப்போல்லாம் அவனுக்கு நிம்மதி இல்லாமல் துடிக்கின்றானோ, அப்போல்லாம் நான் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறேன்? இதை நான் ஸ்தாபிக்கின்றேன். யதா யதாய தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எப்போல்லாம் தர்மம் கீழே போயிடுதோ, அதர்மம் மேலே போகின்றதோ, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் அவர்களை காப்பதற்காக பரித்ராணாய சாதுனாம், தர்மத்தை எப்படி நான் காப்பாற்றுறேன்? தர்மவான்களை காப்பாற்றுவதன் மூலமாக நான் தர்மத்தை ரட்சிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அவதார மகிமையை சொல்கிறேன். அடுத்து 9லிருந்து 15 வரைக்கும் அந்த சில சாதனைகள் சொன்னார். இந்த அவதார தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள், இறைவனுடைய தத்துவத்தை, அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருத்திம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னை நான் மாயையினால் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறார்? நான் பிறப்பித்து கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீத்தராய பயக்ரோதக மண்மயா மாமுபாஸ்ருதாக பகவோ ஞான தபசா பூத்தா மத்பாவம் ஆகதாக. யார் தூய்மையான உள்ளத்தோடு இதை புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் என்னுடைய அவதார நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இடையில ஒரு வார்த்தை சொன்னார், யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அர்ஜுன் கேட்குறான் ஏன் நீயே மோட்சம் எல்லாருக்கும் கொடுத்துடலாமா அப்படிங்கும்போது, யார் கேட்குறான் மோட்சம் வேணும்னு? யார் என்கிட்ட கேட்குறா? எல்லாரும் பேரம்பேத்தி பிள்ளை, பேரம்பேத்தி அதுக்கு பிள்ளை, அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும், என்ன பண்ணுறாங்க? பொருள் சுகத்தையே தான் கேட்குறாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே படிக்கணும், படித்தோடனே நல்ல வேலை கிடச்சிடணும், வேலை கிடச்சோடனே கல்யாணம் ஆயிடணும், கல்யாணம் அந்த பிள்ளை பிறந்துடணும், அது நல்லா அதுக்கு உடனே அப்ளிகேஷன் கிடச்சிடணும், வீடு கட்டிடணும், இப்படியே என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் அதைத்தான் கேட்குறாங்க. யார் மோட்சம் வேணும்னு யார் கேட்குறா? ஏகத்தா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியம். எனக்கு பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. யார் என்ன கேட்குறாங்களோ அதை நான் கொடுக்குறேன். யார் கேட்குறா அப்படின்னு. அப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம? 16லேருந்து 24 வரைக்கும் அந்த ஞான கர்ம சந்நியாசம் இந்த டாப்பிக்கை முழுசாக சொன்னார். ஞான கர்ம சந்நியாசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னார். கர்மம், அகர்மம், விகர்மம் அப்படின்னு 3 வார்த்தை போட்டார். இது எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கும். கர்மம்னா செயல், அகர்மம்னா செயலின்மை, விகர்மம்னா செய்யக்கூடாத செயல். மூணு விதமாக கர்மத்தை பிரித்தார். இதை பற்றி எல்லாருக்குமே அறிஞர்களுக்கு கூட குழப்பம் இருக்குது. எது செய்யணும் எது செய்யக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல தர்மம் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. ஒரு குருவையும் தாத்தாவையும் கொல்லணுமா கொல்லக்கூடாதா, செய்யணுமா செய்யக்கூடாதா? இதெல்லாமே என்ன ஆகுது? அங்கே தர்மத்தில் என்ன இருக்குது? அந்த இடத்துல தர்ம நிர்ணயங்கள் இடத்துக்கு இடம் மாறுபடுது. இப்போ இதை பற்றி அறிஞர்களுக்கு கூட குழப்பம் இருக்குது. கர்மம், அகர்மம், விகர்மம். இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை கொடுத்தார். இந்த சமஸ்த வேதாந்தத்தின் சாரமான ஒரு ஸ்லோகம். கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மையக ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்த கிருஷ்ண கர்ம கிருத்து அப்படின்னு இந்த பிள்ளையார கொம்பு சொரிய வச்ச ஸ்லோகம்னு நம்ம பார்த்தோம். அவர் எழுதிட்டே இருக்கும்போது அந்த கண்டிஷனில் தான் எழுதுகிறாரு. வியாசருக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு கண்டிஷன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நிறுத்தாமல் நீ சொல்லணுங்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நீ புரிஞ்சு தான் எழுதணுங்கிறார். அப்பப்போ அவருக்கு யோசிக்க டைம் வரும்போது என்ன பண்ணுறாரு வியாசர்? ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம். கர்மத்தில் அகர்மத்தை யார் பார்க்கின்றானோ, அகர்மத்தில் கர்மத்தை யார் பார்க்கின்றானோ, செயலில் செயலின்மையை யார் பார்க்கின்றானோ, செயலின்மையில் செயலை யார் பார்க்கின்றானோ அவன்தான் மனிதர்களில் புத்திமான் அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை கொடுத்தார்.
2-3 பேர் ஆர்வமாக கேட்குறவங்க, எங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா சொல்லணும், இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆர்வமாக கேட்குறாங்க வந்து, இந்த இது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானும் கொஞ்சம் எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சேன். இது நம்ம வாக்கியார்த்தமாக எடுக்கும்போது செயலின்மையில் செயலை, செயலில் செயலின்மையை யார் பார்க்கின்றானோ, சும்மா வார்த்தைகளை மட்டும் நம்ம எடுக்க முடியாது. செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல். ஆதிசங்கரர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். இதை முதல்ல எப்படி ஆத்மா அதுக்கெலாம் கொண்டு போக வேண்டாம், முதல்ல இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம். வந்து செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல். இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகும்போது என்ன ஆகின்றது, பக்கத்தில் இருக்க மரமெல்லாம் ஓடுது. உண்மையில் ஓடுதா? ஓடுது. அந்த செயலில் செயலின்மை, உண்மையில் அது ஒன்றும் செயல்படலை, அது ஒன்றும் மூவ் ஆகலை. ஆனால் அது என்ன, அது மூவ் ஆகிறது மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம எல்லோரும் பீச்சுக்கெலாம் போயிருப்போம். தூரத்தில் ஒரு படகு இருக்கலாம். வந்து அந்த படகு வேகமாக போயிட்டுருக்கலாம், ஒரு பெரிய கப்பல். ஆனால் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்காது, அது அசையாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. செயலில் செயலின்மை, அது செயல்பட்டுட்டு தான் இருக்குது, ஆனால் நமக்கு செயல்படாதது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக பூமி சுற்றுது, நம்மளும் மூவ் ஆகிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது என்னது, செயல்படாதது மாதிரி நமக்கு இருக்குது. அறிவுக்கும் ஒன்றாகும், அனுபவத்திற்கும் ஒன்றாகும் என்னவா இருக்குது, ஒரு முரண்பாட்டு இருக்கின்ற. இதுபோல் இப்போ செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல், இது 2 விதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உண்மையில் ஆத்மா அகர்த்தா, எந்த செயலையுமே செய்வதில்லை. செயல்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆத்மா எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றதுன்னு பார்த்தோம். ஆத்மா அல்லது மெய்ப்பொருள், அந்த பரம்பொருள், எது எனக்கு ஆதாரமாக இருக்கின்றோ, எது இந்த உலகத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றோ, அந்த பரம்பொருள் எங்கே இருக்குது, கடவுள் எங்கே இருக்கார் பார்த்தோம் நம்ம கிளாஸில். குத்ரஸ்தி அப்படின்னு பார்த்தோம். சர்வத்திர, கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் பதில் என்ன சொல்லணும் நம்ம, எங்கே இல்லை. எவ்வளோ எழுதி வச்சுதானே, காட் இஸ் நோ வேர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஒரு ஞானி வந்தார், அவர் அந்த நோ வேர்ங்கிறதுல அதை நவட்டி காட் இஸ் நவ் ஹியர்னு பிரித்து வச்சார். இப்போ இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றார். அந்த மெய்ப்பொருள், அதான் நம்ம பிரம்மம்னு சொல்கிறோம், ஆத்மான்னு சொல்கிறோம். அந்த உருவமற்ற அந்த பரம்பொருள் இல்லாத இடமே கிடையாது. நம்ம முதல்ல கோயில் அதெல்லாம் சொல்கிறது சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி. சின்ன பிள்ளையில நமக்கு இதெல்லாம் நமக்கு உள்ளே சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு பண்ணாத, சாமி பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படிமோ. அதில் என்ன ஆயிடுது, நமக்கு எல்லா இடமும் நீக்கமர நிறைந்திருக்கார். அந்த பரம்பொருள் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கின்றது. இப்போ ஒரு கர்மம் அப்படின்னாலே மூமெண்ட், ஒரு அசைவு. இப்போ இந்த கை இப்போ மூவ் ஆகுதுன்னா என்னது, இங்கே இருக்கிற கை இங்கே போகுது, அங்கே இருக்கிற கை இங்கே வருது. இப்போ ஒரு மூமெண்ட் இருக்குன்னா அப்படின்னா எங்கே வரையறை இருக்கோ அங்கே தான் மூமெண்ட் இருக்க முடியும். இப்போ ஆகாசம் நம்ம பார்க்குறோம். ஆகாசம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அது மூவ் ஆகுமா? ஆகாது. ஏன்? அது எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கின்றது. இந்த ஆகாசத்துக்கு ஆதாரமான பிரம்மம் அது எங்கே இருக்குது? அதுதான் எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கின்றது. இப்போ அது என்ன பண்ண முடியாது, அது செயல்படவே முடியாது. அது எல்லாவற்றுக்கும் அனுகிரகம் செய்கின்றது. அது உண்மையில் எந்த விதமான, ஏன்னா அதுக்கு பார்ட்ஸ் கிடையாது, அதுக்கு பகுதிகள் கிடையாது. இப்போ அது என்ன பண்ண முடியாது, அது அகர்த்தா. ஆத்மா அகர்த்தா, அனாத்மா கர்த்தா. இப்போ அந்த கரண்ட் இருக்குது நமக்கு, இந்த அது வந்து என்ன, அது எல்லா இடத்துலையும் இந்த வயர் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கு. ஆனால் அந்த வெறும் கரண்ட் மட்டும் என்ன பண்ண முடியாது, அது செயல்பட முடியாது. அதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஒரு லைட்டோ, அதுக்கு ஒரு ஃபேனோ, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அது செயல்படும். அதே மாதிரி இந்த மெய்ப்பொருள் வந்து வெளிப்படுறதுக்கு ஒரு பாடி மைண்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும். எப்படி கரண்ட் இருந்தாலுமே அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் அதில் வெளிப்பட முடியுமோ, அதுபோல் இந்த மெய்ப்பொருள் வெளிப்படுறதுக்கு இந்த மாதிரி என்ன வேண்டியது இருக்குது, ஒரு அனாத்மா தேவைப்படுகின்றது. ஆத்மாவும்
அனாத்மாவும் சேர்ந்து என்ன பண்ணும்போது சேர்ந்து இருக்கும்போது தான் ஒரு இயக்கம் உண்டாகின்றது. உண்மையில் ஆத்மா அல்லது பிரம்மம் எந்தவித செயலும் செய்ய முடியாது. ஏன்? அது சர்வகதம், எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு மூமெண்ட் பண்ணுறதுக்கு, என்ன செயல்படுறதுக்கு அதுக்கு இடம் கிடையாது. எல்லாமாக இருக்கின்றது, என்ன பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. அனாத்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அது மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சயின்ஸில் நம்ம படிக்கிறோம், எல்லாமே ஆட்டம்ஸ்ன்னு படிக்கிறோம், எல்லாமே அணுக்கள், எல்லாமே புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், எல்லாமே மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் நம்ம நடராஜரோட தத்துவம். நடராஜரோட தத்துவம் எப்போவுமே நடனம். அவர் நடராஜர் இது இருந்தால் கூட அவர் ஜடாமுடி இப்படி விரிஞ்சிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாமே மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஆத்மா ஒரு நாளும் என்ன பண்ணாது, செயல்படாது. அனாத்மா ஒரு நாளும் செயல்படாமல் இருக்க முடியாது. இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயக, இது ஆத்மா அனாத்மாங்கிற கோணத்திலையும் புரிஞ்சுக்கிடலாம். ஆத்மா ஒரு நாளும் செயல்படாது, அனாத்மா ஒரு நாளும் செயல்படாமல் இருக்க முடியாது. அது எப்போவுமே அதுக்குள்ள ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆத்மா அனாத்மான்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, இது ஒன்று. இன்னொன்று, ஞானி தன்னை ஆத்மாவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால அவருடைய கர்மத்தில் அகர்மம், அவர் உண்மையிலேயே காரியம் பண்ணாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி நினைக்கிறாரு, என் உடல் மனம் புத்தி தான் செயல்படுகின்றது, நான் எந்த விதமான செயலையும் செய்யவில்லை, அகம் அகர்த்தா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஞானி புரிஞ்சுக்கிறார். உடல் மனம் புத்தி தான் செயல்படுகின்றது, இதற்கு ஆதாரமான நான், இதற்கு வேறான நான் செயல்படுவது இல்லை. ஞானி செயல் புரிந்தாலும் தன்னை செயல் புரியாதவராக நினைத்து கொண்டு இருக்கின்றார். அஞ்ஞானி நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ணுறான், அவன் உண்மையில் தன்னை கர்த்தாவாகவே நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கண்டிப்பாக கர்த்திருவ புத்தி இருக்கின்றது. அவன் செயல்படலை அப்படின்னு சொன்னால் கூட அவனுக்கு என்ன ஆகின்றது, அவன் செயல் புரிபவனாகவே இருக்கின்றான். இதை யார் பிரித்து தெரிந்து கொள்கின்றார்களோ, ஆத்மா அனாத்மாங்கிற கோணத்தில் நம்ம சொல்கிறோம், இன்னொன்று ஞானி அஞ்ஞானிங்கிற கோணத்தில் சொல்கிறோம். கொஞ்சம் ஆழமான விஷயம் தான், திரும்ப திரும்ப நீங்கள் கொஞ்சம் கேட்டிங்கன்னா புரியும். ஆத்மா அனாத்மாங்கிற கோணத்தில் ஆத்மா ஒரு நாளும் செயல்பட முடியாது, அனாத்மா ஒரு நாளும் செயல்படாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி ஞானி அஞ்ஞானிங்கிற கோணத்தில் பார்க்கும்போது ஞானி தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டதால் ஆத்மா தான் செயல்படாது இல்லையா, அவன் தன்னை செயல் புரியாதவனாக புரிந்து கொள்கின்றார். அஞ்ஞானி தன்னை உடல் மன புத்தியோடு நினச்சிட்டே இருக்கிறதுனால அவன் நான் ஒன்றும் செய்யணும், சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா கூட அவன் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும், அது காரியம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ எதுக்காக இதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, அர்ஜுனன் என்ன பண்ணுறான், நான் காரியத்தை விட்டுட்டு போயிடுறேங்கிறான் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ அங்கே போனாலும் நீ காரியம் பண்ணாமலாம் உன்னால் இருக்க முடியாது, ஏன்னா நீ உன்னை உடம்படல் புத்தியோடு நீ இணைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்போ அதனால் யார் இதை பிரித்து புரிந்து கொள்கின்றார்களோ அவனே ஞானி. கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயக ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்த கிருஷ்ண கர்மகிருத்து. இந்த முக்கியமான ஒரு இதோட 16லேருந்து 24 வரைக்கும் ஞான கர்ம சந்நியாசத்தை பற்றி சொன்னாருன்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்து 25லேருந்து 33 வரைக்கும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு 12 சாதனைகள் சொல்லப்பட்டது. யஜ்ஞம்ங்கிற பேரில் சொன்னார். அதில் 1 ஞான யஜ்ஞம் சொன்னார், 11 மற்ற யஜ்ஞங்கள் சொன்னார். இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, தானம் பண்ணுறது, அப்புறம் தபஸ் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, இந்த மாதிரி 11 சாதனைகள் சொன்னார். 12வது முக்கியமான சாதனையாக ஞான யோகம் சொன்னார். நீ என்னதான் மற்ற சாதனைகள் எல்லாம் பண்ணினாலும் உனக்கு அதில் என்ன வராது, முழுமை உனக்கு வராது. ஏன்னா அது எல்லாமே கர்மதந்திரம், அது உனக்கு அதில் நிறைவு, அதனால் உனக்கு மோட்சம் வராது. எவ்வளோதான் நீ பண்ணினா கூட, தானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட, சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட அது உனக்கு பூர்ணத்துவத்தை கொடுக்க முடியாது. இன்னும் பண்ணுறதுக்கு உனக்கு அதில் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதனால நீ இந்த ஞானத்துக்கு வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம், எப்படி இந்த ஞானம் கிடைக்கும் அப்படின்னு அதை கொண்டு வந்தார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக. இந்த ஞானத்தை நீ ஒரு குருவிடம் சென்று பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இதை நீ புரிந்து கொள்வாயாக. நீ முறையாக ஒரு குரு கிட்ட போய் நீ இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடுத்து இந்த ஞானத்தோடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தோம். 35 37 வரைக்கும். இதனால் என்ன ஆகின்றது, நமக்கு அறிவில் இருக்கின்ற குழப்பம் நீங்குகின்றது ஞானத்தினால. என்ன குழப்பம்? எப்போவுமே மாறுகின்ற பொருள்களில் மாறாத நிம்மதி வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் மாறுகின்ற பொருள்களில் மாறாத நிம்மதி ஒரு நாளும் வராது, அதை எதிர்பார்க்க முடியாது. நானே பூர்ணன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். மோகநாசம், பாபநாசம், அதனால் அவனுக்கு என்ன இருக்குது, எல்லா பாபத்திலிருந்தும் விடுபடுகின்றான். அப்புறம் கர்மநாசம், பிறவி சுழலிருந்து என்ன பண்ணுறான், விடுபட்டு விடுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 38 42 வரைக்கும் சில முக்கியமான சில குவாலிஃபிகேஷன் கொடுத்தார். இதை இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் கொடுத்தார். இது உனக்கு ஸ்ரத்த தேவை. ஸ்ரத்தைனா என்ன, நம்பிக்கை. குருவிடமும் சாஸ்திரத்திடத்திலும் உனக்கு பரிபூர்ணமான அந்த விஸ்வாசம் தேவை. குரு சொல்கிறது பொய் இல்லை, சொல்லி கொடுக்குற இந்த வித்தை பொய் கிடையாது. நிம்மதிக்காக என்ன பண்ணுறோம், ஒரு சிலபஸ் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது கிருஷ்ணர் சொல்கிறது பொய் கிடையாது, கண்டிப்பாக இது நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். ஏன்னா இப்போ வரும்போது நம்ம நம்பி தான் உள்ளே வர்றோம், நமக்கு இன்னும் பிரயோஜனம் கிடைக்கணும். மாத்திரப்போ தான் என்ன சொல்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், ப்ராசஸில் இருக்குது. சக்ஸஸ் ஆகணும். நமக்கு சக்ஸஸ் ஆகிறது வரைக்கும் என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணணும் நமக்கு. அப்போ அதுக்கு என்ன வேணும், ஸ்ரத்த தேவை. சம்சயாத்மா வினஷ்யத்தின்னு போட்டார். இதில் சந்தேகப்படுறவன் என்ன பண்ணுவான், அவன் இவனுக்கு முன்னேற்றம் இருக்காது. கிருஷ்ணருடைய இந்த வார்த்தையில் சந்தேகப்படுபவனுக்கு முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 43வது ஸ்லோகம் இது வரைக்கும் நம்ம இந்த சம்மரியாக பார்த்துட்டோம். இது வரைக்கும் சொல்லிட்டு தஸ்மாத் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். 42 தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹ்ருஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹ்ருஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத. தஸ்மாத், இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டாரு, ஞானத்தை புகழ்ந்துட்டார். புகழ்ந்துட்டு அஜ்ஞான சம்பூதம், அஜ்ஞானம் அறியாமையால் தோன்றிய, ஹிருஸ்தம் உன் மனதில் இருக்கின்ற இந்த அறியாமையால் தோன்றுகின்ற இந்த அறியாமையை ஞானாசினாத்மனக சித்வைனம் சம்சயம் ஞான அசினா, ஞான அசினா ஞானம் என்னும் வாளினால் உன்னுடைய மனதில் குடிகொண்டுள்ள இந்த அறியாமையை, ஞானம் என்னும் வாளினால் உன் மனதில் குடிகொண்டுள்ள இந்த அறியாமையை சித்வைனம் அறுத்து எரிவாயாக, உன்னுடைய அறியாமையை ஞான வாளால் வெட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சம்சயம் யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட பாரத. இந்த ஞானத்தை பெறணும். நீ இந்த ஞானம் பெறுவதற்கு நீ அஜ்ஞானத்தை அழிக்கணும். அதுக்காக நீ கர்மயோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிச்சிடுற. உத்திஷ்ட பாரத, அவன் உட்கார்ந்துருக்க அண்ணன் எந்திரிக்க மாட்டாமல் இருக்கான். ஞானத்தை புகழ்னு புகழ்றாரு. இந்த ஞானத்தினால தான் உனக்கு எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு புகழ்ந்துட்டு நீ யோகம் ஆதிஷ்ட கர்மயோகத்தை பண்ணு, போ, சண்டை பிடிக்க போங்கிறார். திரும்பவும் ஞானத்தை புகழ்ந்துட்டு டியூட்டியை பண்ண போங்கிறார். அடுத்து இவனுக்கு திரும்பவும் ஒரு குழப்பம் வந்துடுது. நம்ம 3வது அத்தியாயத்தில் இப்படி தான் தொடங்கினான்னு பார்த்தோம்.
அதே மாதிரி ஏன்னா நமக்கும் இப்படி வரும், நமக்கும் இப்படி போகிறதா அப்படி போகிறதா சரியா தப்பான்னு நிறைய குழப்பம் வரும். அதே மாதிரி எப்படி அர்ஜுனனுக்கு குழப்பம் வருதோ அதே மாதிரி நமக்கும் இருக்கும். இப்போ அடுத்த அத்தியாயத்தில் திரும்ப கேள்வி கேட்க போகிறான். எப்படி 3வது அத்தியாயத்தில் நமக்கு தொடங்கினானோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் அவனுக்கு வேண்டியது இருக்குது. இப்போ இதை முடிக்கிறாரு. ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான கர்ம சந்நியாச யோகோ நாம சதுர்த்தோத்யாயः. இப்போ நம்ம 4வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இது உபனிஷத் சாரமாகிய இந்த பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடைபெற்ற உரையாடலில் இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம் என்னும் 4வது அத்தியாயம் இதோடு நிறைவடைகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 5வது அத்தியாயத்துக்கு போகிறோம். அத பஞ்சமோத்யாயः சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேயேதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம். திரும்பவும் அதே கொஸ்டினை அவன் கேட்குறான். ஏன்னா அவனுக்கு இன்னும் அவனோட மைண்டில் எப்படி இருக்குது, எப்படியாவது பீஷ்மரையும் துரோணரையும் கொல்லாமல் விட்டுட்டு ஓடிடணும். நமக்கு அவன் மைண்டில் அதே தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளே இருக்கோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக எங்கேயோ கவுன்சிலிங் போகலாம், எதுக்காவது போகலாம். நம்ம ஒரு மைண்டில் முதல்ல உன்னை முடிவு பண்ண வச்சுட்டு தான் போவோம் எங்கே போனாலுமே. நமக்கு அட்வைஸ் கேட்குறதுக்குன்னு தான் போவோம், யார்கிட்டையாவது அட்வைஸ் கேட்குறதுக்கு போகலாம். ஆனால் நமக்கு என்ன இருக்கோ, ஒரு ப்ரீ டிட்டர்மைண்ட் ஒரு நோஷன் இருக்கும். நம்ம இதுதான் எனக்கு அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், திரும்ப என்னத்தையா சொல்லி அவங்க வாயை பிடுங்கிறதுல நிற்போம். நம்ம நினைக்கிறத அவங்க வாயிலிருந்து சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம ஒரு முடிவோடு போய் நம்ம ஓப்பன் மைண்டடாக போய் கேட்க போகும்போதே நம்ம ஒரு தீர்மானத்தோடு போயிருக்கோம். அதே மாதிரி அர்ஜுனன் அவனுக்கு எப்படியாவது இதில் விட்டுட்டு ஓடிட்டா நல்லா இருக்கும்னு அவனுக்கு மைண்டில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம அர்ஜுனன் ஒரு நிலையிலேருந்து பார்க்கணும். அவனுக்கு பூஜைக்குரிய ஒருத்தரை அவன் கையால் வெட்டி கொல்லணும். இப்போ அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. அப்போ அவனுக்கு சரி எல்லாம் புரியுது, ஞானத்தினால்தான் மோட்சம் சொல்லிட்டேன், எதுக்கு நான் இந்த இதுக்கு போகணும், நமக்கு எனக்கு எதுவும் வேண்டாம், நான் போயிடுறேன் அப்படிங்கிறேன். உண்மையிலே அவனுக்கு ஆசை இல்லாமல் இருந்தால் அந்த யுத்தத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். காட்டில் இருந்தவே அப்படி காட்டிலே இருந்திருப்பேன் அவன். இப்போ ஏதோ ஒரு எமோஷ்னல் இதனால என்ன ஆயிருக்கு, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் நம்ம எப்படி இருப்போம்னா அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான். அவன் கிருஷ்ணர் வாயிலிருந்து கதையாக சொன்னேன். ஸ்ரேயஸ்யாத் நிஷ்சித்தம் ப்ரூஹி தன்மே இதில் சொன்னேன். 3வது அத்தியாயத்தில் சொன்னேன், எது சிறந்தது, 2இல் எது சிறந்தது எனக்கு சொல்லு அப்படின்னு. கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவகன்னு சொல்லும்போது என்ன பண்ண, அதுலேயும் கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதா ஸ்ரேயஸ்யாத் நிஷ்சித்தம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரணம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அடுத்து என்ன சொன்னேன், 3வது அத்தியாயம் தொடங்கும்போது சொல்லி பார்த்துக்கிடுவோம் இதை காரணமாக வச்சு. ஆமாம், யாமி ஸ்ரேவேண வாக்கியேன புத்தி மோகய சீவமே ததேகம் வத நிச்சித்திய ஏன ஸ்ரேயோகம் ஆப்னுயாம். இந்த 2 சொல்லியிருக்கேன், கர்மயோகம் சொல்லியிருக்கேன், ஞான யோகம் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு எது எனக்கு சிறந்தது சொல்லிட்டார், இதே சிறந்ததுன்னு சொல்லிட்டேன். இப்போ இது நமக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு சாரீ 2 சாரீ எடுத்துகிட்டு வரேன்னு வச்சு உங்ககிட்ட காட்டுறேன். எந்த சாரீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு வச்சு, நீங்கள் முதல்ல என்ன கேட்பீங்க, யாருக்குன்னு கேட்பீங்க. 2 சாரியுமே நல்லா இருக்கும்,
ஆனால் யார் யாருக்கு எந்தெந்த saree நல்லா இருக்குங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு saree நல்லாயிருக்கும், ஃபேராக இருக்கிறவங்களுக்கு ஒரு saree நல்லாயிருக்கும், ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு saree நல்லாயிருக்கும். saree நல்லா இருக்குது, யாருக்கு எந்த saree நல்லா இருக்குங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இப்போ நம்ம கர்மயோகமும் தேவை, ஞான யோகமும் தேவை. அதில் என்ன கிடையாது, நமக்கு சாய்ஸே கிடையாது. கர்மயோகம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நமக்கு டியூட்டியை கரெக்டாக பண்ணியிருக்கணும், நிஷ்காமமாக பண்ணியிருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணியிருக்கணும், ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணியிருக்கணும். பண்ணி ஓரளவுக்கு சுயநலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் தான் இந்த ஞான யோகத்துக்கு உள்ளுக்குள்ளே வர முடியும். என்ட்ரன்ஸே உள்ள டிக்கெட்டே உள்ளே வர முடியும். நமக்கு இப்போ இதில் என்ன கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆனால் லைஃப் ஸ்டைல் வந்து 2 டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்குது. இல்லறம் வேணாலும் இருக்கலாம், துறவரம் வேணாலும் இருக்கலாம். இப்போ துறவரத்தில் இல்லறத்தில் ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, நமக்கு சாய்ஸ் இருக்குது. இப்போ இந்த கர்மயோகம் ஞான யோகத்தில் சாய்ஸ் கிடையாது. கண்டிப்பாக கர்மயோகம் பண்ணித்தான் ஆகணும், கண்டிப்பாக ஞான யோகம் போய்தான் ஆகணும். ஞான யோகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைக்கு நம்ம ஒர்க் பண்ணித்தான் ஆகணும். அதில் என்ன கிடையாது, சாய்ஸே கிடையாது. ஆனால் லைஃப் ஸ்டைலில் என்ன இருக்குது, நமக்கு சாய்ஸ் இருக்குது. சன்னியாசியாக வேணாலும் இருக்கலாம், துறவரம் வேணாலும் இருக்கு, விட்டுட்டு வேணாலும் போகலாம், இங்கே வேணாலும் இருக்கணும். இப்போ ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அதனால தான் சன்னியாசம் இப்போ லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டான். இவன் கர்மயோகம் ஞான யோகம்ங்கிறத விட்டு இப்போ சன்னியாசத்தை பற்றி கேட்குறான். சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதையோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்டிதம். சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி. சம்சசினா புகழ்கின்றாய். கிருஷ்ணா, நீ என்ன பண்ணுற, சந்நியாசத்தையும் புகழ்கிற, புனக மீண்டும் யோகத்தையும் புகழ்கிற, இல்லறத்தையும் புகழ்கிற, இதையும் புகழ்கிற, அதையும் புகழ்கிற. எனக்கு புரியாமல் எல்லாம் ஒன்றும் கிடையாது, புரிஞ்சிருக்கு. இப்போ நம்மளே எப்படி தான் நம்ம நம்ம நினைக்கிறத அடுத்தவங்க வாயிலேருந்து வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. யத் ஸ்ரேயஸ்யாத் யத் ஸ்ரேயः ஏதையோர் ஏகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்டிதம். யத் ஸ்ரேயः, ஸ்ரேயகன்னா சிறந்தது, எது சிறந்ததோ, ஏதையோஹோ ஏகம், இவை இரண்டில் எது சிறந்ததோ, தத் மே, அதை எனக்கு, ப்ரூஹி சுநிஷ்டிதம். இந்த முந்தினதில் முடிக்கும்போது சொன்னேன், பகவான் சொன்னார், உத்திஷ்ட யோகம் ஆத்திஷ்ட அப்படின்னார். உட்கார்ந்துருக்கிறவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, யோகம் ஆத்திஷ்ட, கர்ம யோகத்தை நீ செய்வாயாக அப்படின்னாரு. இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே என்ன சொல்கிறான், தத் மே நிஷ்டிதம் ப்ரூஹி சுநிஷ்டிதம், நன்றாக நிச்சயமாக எனக்கு சொல்வாயாக. ஏன்னா இப்போ ஏற்கனவே இங்கே யுத்தம் எங்கே நடக்குது அப்படின்னா, இவனுடைய அறிவுக்கும் மனசுக்கும் நடுவில் தான் யுத்தம் நடக்குது. பொதுவாக நம்ம டிப்ரெஷன்னாலே நம்ம அதான் சொல்கிறோம், நமக்கு இன்டலெக்ட்டுக்கும் எமோஷன்ஸுக்கும் இடையில நமக்கு நடக்கின்ற நமக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டம், நமக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டம். அது மாதிரி இவனுடைய அறிவுக்கும் இவனுடைய மனசுக்கும் இடையில என்ன இருக்குது, ஒரு போராட்டம் நடக்கின்றது. இப்போ எங்கெல்லாம் நமக்கு சாய்ஸ் இருக்கோ, இப்போ நமக்கு காஃபி வச்சுருக்கோம் அப்படின்னா காஃபி குடிச்சிட்டு போகலாம், நமக்கு டீயும் இருக்குது காஃபியும் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு சாய்ஸ் இருந்தாலே இதை எடுக்கவா அதை எடுக்கவா, 2 சாரி, ஒரு சாரி வச்சு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் கெட்டிட்டு போகிறோம். நமக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்னா என்னவாகும், நமக்கு யோசிக்க தொடங்கும். இதை எடுக்கவா, இதை பார்க்கும்போது அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதை பார்க்கும்போது இது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், இதில் ப்ளஸ் இருக்கும் அதில் ப்ளஸ் இருக்கும், ரெண்டுமே இருக்கும் நமக்கு. இப்போ அந்த மாதிரி இப்போ இல்லறமா துறவரமா, இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்துருச்சு. இப்போ நமக்கு இல்லறத்தில் இருக்கிறதுனால நமக்கு நிறையா சௌரியங்களும் இருக்கும். ஏன்னா சன்னியாசியாக போனால் எங்கே போய் தங்குறது, எங்கே போய் சாப்பிட்றது, எங்கே இருக்கிறது, என்ன பண்ணுறது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நமக்கு உடம்பு முடியலைன்னா யார் பாப்பா, வீட்டை விட்டுட்டு போனோம்னா நமக்கு பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு எங்கிட்டா ஓடிட்டா நல்லாவே இருக்கும், அப்படித்தான் இருக்குது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எங்கே போக முடியும்? அப்போ என்ன ஆகுது, இங்கே வீட்டில் இல்லறத்தில் இருந்தால் என்ன இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, நமக்கு ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். வீடுன்னு இருந்தால்
பெருக்க வேண்டியது இருக்குது, சமைக்க வேண்டியது இருக்குது. அப்போ என்னது, எங்கெல்லாம் நமக்கு செக்யூரிட்டி ஒன்று இருக்கோ அங்கே என்ன வந்துடுது, ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து வந்து ஒட்டிக்கிடுது. எங்கே நமக்கு பாதுகாப்புன்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த பாதுகாப்புன்னு நினைக்கிறத, நமக்கு எது பாதுகாப்புன்னு நினைக்கிறோமோ, ஒரு வீடு எனக்கு பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்க வேண்டியது இருக்கு. வீடு என்ன வச்சு காப்பாத்துதா, நான் வீடை வச்சு காப்பாத்துறேனா? அதுக்காக விட்டுட்டும் போக முடியாது. எல்லா உறவுமே அப்படித்தேன். நம்ம வீடுன்னு நம்ம நான் ஜடப்பொருளை சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சேர்த்து என்ன போட்டுக்கலாம் நமக்கு. இப்போ நம்ம எதெல்லாம் செக்யூரிட்டின்னு நினைக்கிறோமோ, குழந்தைங்க எனக்கு செக்யூரிட்டின்னு நினைக்கிறோம், அது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடும். குழந்தை பிறந்துட்டா செக்யூரிட்டின்னு நினைக்கிறோம், லைஃப்பில் கடைசி காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அப்போ என்னது, அதுக்கு பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி என்னது, நமக்கு எங்கெல்லாம் செக்யூரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் பொறுப்பும் சேர்த்து வருது. சரி, அதுக்காக விட்டுட்டு ஓட முடியாது. அப்போ இல்லறமா துறவரமா, கிருஷ்ணர் என்ன சொல்ல போகிறாரு, இங்கே ஓட்டு போட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு 2 ஆசிரமத்துலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் மோட்சத்துக்கு நம்ம வீட்டை விட்டுட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. அதுதான் நமக்கு கீதை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுறது காரணம், எங்கேயுமே விட்டுட்டு போகணுன்னே சொல்லலை. இப்போ நம்ம அந்த கிளாஸே நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து இதே கிளாஸை ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறேன்னா எங்கள் வீட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க, இது நீங்கள் எடுக்கிறனால தான் எங்களை அலோவ் பண்ணுறாங்கன்னு அத்தனை லேடிஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வந்து. நம்மளும் சாமியாராக போயிடுவாங்க அப்படின்னு அத்தனை பேர் சொல்கிறாங்க வந்து. அதான்க்கா, இப்போ நம்ம படிக்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் குரூப் மாதிரி தான் இருக்குது வந்து. நிறைய பேர் இருக்குது, நம்ம 100 பேர் பக்கத்தில் எத்தனை பேர் ரெகுலராக கேட்குறாங்கன்னு தெரியல, பட் ஆல் ஆர் ஒன்லி லேடிஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க வந்து. முகம் தெரியாத பல நல் உறவுகள் எனக்கு இது கிடச்சிருக்கு. யாரோ எப்படியோ போகுது வந்து, ஏதோ மெசேஜ்லாம் போடுறதுக்கு வந்து. ஆனால் அதில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிற எனக்கு கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு வந்து. இதே விஷயத்த ஒரு காவி கட்டின ஒரு சாமியார் சொன்னால் வந்து எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க வந்து. இது நீங்கள் சொல்கிறது, இது நிம்மதிக்கான வழியை தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் இது வந்து ஏன்னா சன்னியாசம்னா பயமாக இருக்குது, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்களோ, பொறுப்புகளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. அப்போ பகவான் என்ன சொல்ற, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்கிறார் வந்து, எங்கேயும் விட்டுட்டு போக வேண்டாம் வந்து, இருக்கிற இடத்துலே இருந்து உங்களோட டியூட்டியை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணா நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வழி இருக்குது. அதான் சொல்ல போகிறார் வந்து. இப்போ இவன் என்ன கேட்குறான், இது 2ல் எது சிறந்தது, எது இல்லறமா துறவரமா, விட்டுட்டு போகவா இங்கே இருக்கவா அப்படி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். உத்திஷ்டன் ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை சொல்லிட்டார். எந்திரி தஸ்மாத் யுத்தியஸ்வ, போய் என்ன பண்ணு, சண்டைப்பிடி, உன்னுடைய கடமையை போய் செய்யன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஆனாலும் இவனுக்கு என்ன, அதுக்குள்ளே வந்து மனசு ஒரு நப்பாசன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நை 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 நம்ம நச்சோன்னு அந்த பிள்ளை இருக்கும், நை 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 நச்ச போய் தொலை அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம், அதுகளுக்கு ஓட்டு போட்டுருவோம். அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட மாட்டாரா அப்படின்னு. கிருஷ்ணர் யார், விடா கண்டன் வந்து நமக்கு அவர் சொல்றாரு. ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாச கர்ம யோகஸ்ச நிஸ்ரேயஸ்ஸகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. சந்நியாசः கர்மயோகஸ்ச நிஸ்ரேயஸ்ஸகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் சொல்றார், சந்நியாசக கர்மயோகः ச உபே நிஸ்ரேயசக அகரௌ. சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுமே நிஸ்ரேயஸ்னா மோட்சத்தை, நிச்சயமாக மோட்சத்தை கொடுக்கும். சந்நியாசமும் கொடுக்கும், இல்லறத்திலிருந்தும் நீ மோட்சம் அடையலாம், நீ துறவரத்திலிருந்தும் மோட்சம் அடையலாம், 2ல் இருந்தும் மோட்சம் அடையலாம். தயோஸ்து அவை 2ல் கர்ம சந்நியாசாத் கர்மயோக விசிஷ்யதே. அவை 2ல் கடமையை துறப்பதை விட துறவரத்தை விட
இல்லறம் உகந்தது, சிறந்ததுன்னு போடக்கூடாது. இல்லறம் உகந்தது, இதுல எது சிறந்ததுங்கிறதே கிடையாது. இப்போ 2 சாரி இருக்கு, ரெண்டுமே அழகாத்தான் இருக்கு, யாருக்கு எது சூட் ஆகுதுங்கிறது முக்கியம். இப்போ இதை உயர்த்தி சொல்லலை அவர் பகவான் துறவரத்தை பெருசாகவும் இல்லறத்தை கம்மியாகவும் சொல்லவே இல்லை. ஸ்ரேயசேங்கிறது இது விசிஷ்யத்தைங்கிறது உகந்தது, உனக்கு உகந்தது, உனக்கு சிறந்தது. கடமையை துறப்பதை விட கடமையை செய்வதுதான் சிறந்தது. இதுதான் 95% மெஜாரிட்டி பீப்புளுக்கு நம்ம டியூட்டியை ஒழுங்காக செஞ்சு அதிலிருந்து முறையாக ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செஞ்சு ஈஸ்வர பிரசாத புத்தியோடு செஞ்சு இந்த சாதனைகள், நமக்கு இந்த 12 சாதனைகள் இருந்தது இல்லையா, அதில் எல்லாத்தையும் ஒன்றொன்னா நல்லா முறைப்படி செஞ்சு நம்ம பக்குவம் அடைஞ்சி ஸ்ரத்தையை வளர்த்துக்கிட்டு சந்தேகப்படாமல் தத்பரக சம்யத்தேந்திரிக நிறைய குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்தார். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் உகந்தது. அதனால உனக்கு இதுதான் உகந்தது, ரெண்டுமே சிறந்தது, உனக்கு இதுதான் உகந்தது. இப்போ யாருக்கு எது தேவை? இப்போ எனக்கு ஒரு பேத்தி இருக்கு, ஒரு பேரன் இருக்கு. அவ 4ஆப் படிக்கிறா, அதுக்காக 4ஆப் உயர்ந்த கிளாஸ் அப்படிங்கிறதுக்காக சின்ன பையனை கொண்டு அதை போய் போட முடியுமா? முடியாது. யார் யாருக்கு என்னென்ன பக்குவம் இருக்கோ அந்தந்த இதுக்கு தான் என்ன பண்ண முடியும், அந்த மெச்சூரிட்டிக்கு தக்கபடி தான் அந்த வகுப்பில் தான் என்ன பண்ண முடியும், போட முடியும். அதுபோல உனக்கு இதுதான் உகந்தது. துறவரத்தை விட இல்லறந்தான் உனக்கு உகந்தது, கடமைதான் உகந்தது, கடமையை செய்வதுதான் உனக்கு சிறந்தது, உனக்கு இதுக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. எதுவுமே குறை கிடையாது. நமக்கு மோட்சத்துக்கு ரெண்டுமே பயன்படும். இதில் என்ன வேண்டியதில்லை, நமக்கு கான்ஃப்ளிக்ட் தேவையில்லை. இதிலிருந்தும் மோட்சம் அடையலாம், அதிலிருந்தும் மோட்சம் அடையலாம். அது பக்குவத்துக்கு தக்கவாறு நம்ம சூஸ் பண்ணணும். உனக்கு இதுதான் உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம இதை படிச்சுக்கணும். அத பஞ்சமோத்யாயः சந்நியாசயோகः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேயயேதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாசः கர்மயோகஸ்ச நிஸ்ரேயஸ்ஸகரா உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரே கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.